வணக்கம், வெல்கம் டு தீபா வியூ. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இன்ஸ்டன்ட் ராகி இட்லி தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், அதே சமயம் சீக்கிரமாக செஞ்சு சாப்பிட்ணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன டம்ளரில் 1 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் 1/2 கப் தோசை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம், கட்டி இல்லாமல். லைட்டாக நம்ம கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் ராகி மாவுக்கு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். நல்லா கட்டி இல்லாமல் இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கலரி விட்டுடலாம். நல்லா கலரி விட்டுட்டேன். ராகி உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கால்சியம் சத்து இருக்குது, பாஸ்பரஸ், பொட்டாசியம், இரும்பு சத்துலாம் இருக்குது ராகியில். இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். இட்லி பானையில் வச்சு ஒரு 10 நிமிஷம் இது வேகட்டும். இந்த மாவுலே கொஞ்சம் மாவு மீதி இருக்குது. நம்ம தோசையும் ஊற்றிக்கலாம். தவா நல்லா காஞ்சிடுச்சு. தோசை ஊற்றுறேன். நல்லா வேகட்டும். சுற்றி ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ திருப்பி போட்டுடலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அதே சமயம் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இட்லியும் நமக்கு வெந்துடுச்சு. அதையும் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக ஃப்ளப்பியாக நல்லா வந்திருக்கு. வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் வாரத்தில் 1 நாள் 2 நாள் இந்த மாதிரி சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.